பிரைஸ் தி லார்ட். ஆமென். சரியா, தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாத்தையும் பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். போன வருஷம் 8வது மாதத்தில் வந்திருந்தேன். இன்றைக்கி திரளான ஜனங்களை பார்ப்பது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது என்ன அர்த்தம்னு சொன்னால், தேவன் சபையை கட்டி கொண்டு இருக்கிறார். ஒரு கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த நேரத்தில் கூட அருமையான பாஸ்டர் ராஜமணிக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். பாஸ்டர் சைமனுக்காகவும். போன வருஷம் கூட நான் நினைக்கிறேன், நான் கடைசி நாள் தான் அங்கே வந்தேன் போலக்கு. கடைசி நாள் வந்து இங்கே ஐயாவை பார்த்துட்டு பிரசங்கம் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நாங்கள் போயிருந்தோம். இந்த வாட்டி கூட ஐயாவை பார்க்க எனக்கு விருப்பம் இருந்தது. பட் மெசேஜ் கொடுப்பேன்னு எனக்கு தெரியாது. எப்படியாவது கர்த்தர் இன்றைக்கி கடைசி நாளில் இங்கே பேசுவதுக்கு தேவனது வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். நிச்சயமாக தேவன் உங்களோடு இன்றைக்கி பேசுவாராக. அல்லேலூயா. நான் அதிகமாக கனப்படுத்துகிறேன் பாஸ்டர் ராஜமணி. எனக்கு என்னோட பாக்கிலும் அவர் பெரிய ஒரு ஊழியக்காரர். என்னை உற்சாகப்படுத்தியிருக்கிறார். எனக்கு ஃபோன் அடித்து எனக்கு வார்த்தைகளை கொடுத்து, நான் இருக்கிற சூழ்நிலையெல்லாம் பார்த்து அவர் எனக்காக ஜெபம் பண்ணி அநேக பலப்படுகிற வார்த்தைகளை எனக்கு கொடுத்து, என் குடும்பத்துக்கும் கொடுத்து, அந்த வார்த்தையெல்லாம் எங்களை உற்சாகப்படுத்தி எங்களை பலப்படுத்தி இன்றைக்கி வரைக்கும் நிலைத்து நிற்கிறது. அல்லேலூயா. அதனால் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். அருமையான ஒரு தேவதாசன் அவர். இந்த நாளில் அவர் எனக்கு கொடுத்துருக்க இந்த இடத்துக்கு வாய்ப்புக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். இந்த நாளிலே கூட தேவன் நம்ம நடுவில் இருப்பதனால நிச்சயமாக அவங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? நேராக நான் தேவனுடைய வசனத்துக்கு நான் கடந்து போக விரும்புகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நல்ல வார்த்தைகள் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார். நிச்சயமாக அவங்களோடு கூட இன்றைக்கி பேசுவாராக. ஆமேன். ஒரு சிலர் தான் எனக்கு தெரியும். இப்போ நிறையா பேர் இருக்கிறீங்க. எத்தனை பேர் எனக்கு தெரியாது? இப்போ நாளும் அவங்கள பார்க்க முடியாது. அவங்க தான் எனக்கு பார்ப்பாங்க. எனக்கு தெரியாதவங்க கை தூக்குங்க. ரொம்ப பேர் தெரியாது. எல்லாத்துக்கும் தெரியுமாங்க? இங்கே தெரியுமா? எல்லாத்துக்கும் தெரியும். அங்கே கொஞ்சம் பேர் தெரியாது போலக்கு. அங்கே தெரியாது. சரி, நான் மலேசியாவிலேருந்து தான் வந்திருக்கிறேன். நான் 3 சபைகள் இருக்குது. 2 சபை என்னுடைய சொந்த சபையாக நடத்தி கொண்டு இருக்கிறேன். பிறகு இன்னொரு சபை வந்து பினாங் ஐலண்ட், அது ஒரு ஐலண்டு. அதில் ஒரு சபையை, பெரிய சபையை நடத்திட்டுருக்கிறேன். அந்த சபையின் போதகர் இல்லை இப்போ. அப்படியாக தேவன் ஒரு வாய்ப்புகளை திறந்து அந்த சபைக்கு நான் ஒரு தலைமை போதகரனாக இருந்து சபையை நடத்தி கொண்டு இருக்கிறேன். அது மேலாக வந்து நான் வந்து ஒரு கிறிஸ்த ஸ்தாபனத்தில் வந்து இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கிறேன். அது வந்து ஒரு பிளைண்ட் ஸ்கூலு. எல்லாம் பிளைண்ட்ஸ் மத்தியில் நாங்கள் வந்து அவங்களுக்கு பணிவிட செய்கிறோம். என்னுடைய சைட் வந்து இன்ஜினியரிங் சைட்டு. அப்போ பிளைண்ட் சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவர் இருக்கும். ஒரு ஸ்கூல், காலேஜ் மாதிரி அங்கே வருவார்கள். அது பெரிய பில்டிங், பெரிய இடம். அது கிறிஸ்து ஸ்தாபனம் நடத்துகிறேன். அதில் நான் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு, இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெட்டாக இருக்கிறேன். இப்போ எல்லாம் மெயின்டெனன்ஸ் வேலையும் என்னுடைய பாதுகாப்பில் தான் அதெல்லாம் நடக்கும். அப்போ நான் வேலை செய்கிறேன் 8 to 5. அது எனக்கு ஒரு ஊழியமாக கர்த்தர் கொடுத்து. அதுக்கு முன்னே நான் ஒரு அமெரிக்கன் ஃபேக்ட்ரியில் வேலை செய்தேன். அது எனக்கு ஒரு ஊழியமாக இருந்து அங்கே சர்ச் உள்ளுக்கு இருக்கிறது. ஒரு சில நேரத்தில் பிரசங்கம் பண்ணுவேன். வேலை செய்து கொண்டு இந்த 3 ஊழியங்களை நான் பார்க்குறேன். நீங்கள் கொஞ்சம் நேரம் யோசித்து பார்த்தா எப்படி தான் அவர் செய்கிறாருன்னு ஒரு பெரிய கேள்வி. நான் உண்மையிலே இந்தியாவுக்கு வந்தது ஒரு 10 நாள் ஓய்வு எடுத்தேன். நான் வந்திருக்கிறேன். ஆனால் ஓய்வே இல்லை எனக்கு. அவன் இருந்தாலும் நல்ல ஓய்வு எடுத்தேன். ஏன்னா ஒரு சில நேரத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லை, ஃப்ரீயாக இருந்தேன், ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஆனால் இன்றைக்கி சண்டே எனக்கு சும்மா விடலை யாருமே. எல்லா பக்கமும் எனக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது. ஆகவே நான் அங்கே இருந்தேன்னா இன்னும் பிஸியாகவே தான் இருப்பேன். வேலை, ஊழியம், ராத்திரி தான் வீட்டுக்கு வருவோம், நாளைக்கு மனைவியும். அதனால் அந்த சூழ்நிலையில், அந்த பிரயாணத்தில் வந்து இன்றைக்கி தேவன் என்னை நடத்தி கொண்டிருக்கிற விதத்தை நாங்கள் பார்க்கும்போது, எங்கள் குடும்பத்தை கர்த்தர் நடக்கிறது பார்க்கும்போது, சபையை நடத்துறது நான் பார்க்கும்போது எனக்குள்ள நிறைய அனுபவங்களை நான் பார்த்தேன். ஆமென். சாதாரணமாக வசனத்தை பார்க்கணும், என் அனுபவத்தினால தான் என்னுடைய பிரசங்கம் எல்லாம் இருக்கும். ஆகவே என்னுடைய செய்திகளாம் நான் கொடுக்கும்போது என் அனுபவத்தில் கர்த்தரை ருசித்து பார்த்து அந்த அனுபவத்தில் கடந்து போகும்போது அவருடைய மகிமையை நம்ம பார்க்கலாம். நான் உங்களோட கூட ஒரு சின்ன செய்தி எடுத்து வந்து நம்ம கொடுத்துட்டு போயிடலான்னு நாங்கள் உட்காந்து வரும்போது ஆண்டவர் செய்தியை சீக்கிரமாக மாற்றினார். எனக்கு அந்த செய்தி சமாதானமே இல்லை. அதனால் உள்ளுக்கு போய் பேக்கில் போய் ஆண்டு சொன்ன வார்த்தையை எடுத்துகிட்டு நான் வந்திருக்கிறேன். அதனால் ஆண்டவர் வந்திருக்கிற உங்களை எல்லா சூழ்நிலைகளையும் பார்த்து தேவன் இந்த வார்த்தையை பேசி உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று நான் கருதுகிறேன். கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக.
என்னோட திறந்து கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 14 அதிகாரங்கள் 22 33 வரைக்கும் வாசிப்போம். Open to me Gospel of Matthew chapter 14 verse 22 to 23. ஜனங்களை அனுப்புகையில் தம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனியா இருந்தார். அதற்குள்ளாக படகு நடுக்கடலிலே சேர்ந்து எதிர்காற்றா இருந்தபடியால் அலைகளினால் அலைவுபட்டது. இரவின் 4ஆம் ஜாமத்திலே இயேசு கடலின் மேல் நடந்து அவர்களிடத்திற்கு வந்தார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். உடனே இயேசு அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர், வா என்றார். அப்பொழுது பேதுரு படவை விட்டிறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே, என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். அவர்கள் படவிலே ஏறின உடனே காற்று அமர்ந்தது. அப்பொழுது படவில் உள்ளவர்கள் வந்து, மெய்யாகவே நீ தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்றி. ஆண்டவரே, இந்த ஆராதனையோடு கூட இந்த இடத்துல ஆண்டவரே உம்முடைய மகிமை பிரசனம் நின்று கொண்டு வருவதற்காக நன்றி ஐயா. இதோ தாகத்தோடும் எதிர்பார்க்கிறது வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி ஐயா. இந்த நாளிலே கர்த்தாவே, நீ ஒவ்வொருத்தரோடு பேச போகிறதுக்காக நன்றி. உம்முடைய வார்த்தையானது இவங்களிடத்தில் புறப்பட்டு வரப்போகிறதுக்காக நன்றி. நீர் இவர்களுக்குள்ளே இருக்கிற எல்லாவிதான சஞ்சலங்களும் ஆண்டவருடைய எதிர்காற்றுகளும் போராட்டும் பிரச்சனைகளுக்கு நீர் ஒரு விடுதலை கொடுக்க போகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த செய்தியானது ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்க போகிறதுக்காக நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, அடியனை மூடி மறுத்து இவங்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும் என்று சொல்லி நீர் நடத்தும் ஐயா. ஆண்டவரே, எல்லாம் உடைய நாமம் இந்த இடத்துல மகிமைப்பட வேண்டும். நீரை மூடி மறுத்து பேசுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. இங்கே இந்த சம்பவம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அழகான சம்பவம். மத்தேயு சுவிசேஷத்தில் 14 அதிகாரத்தில் 22 33 நம்ம வாசித்து பார்த்தா, இயேசு அதுக்கு முன்ன நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் ஒரு பெரிய அற்புதங்களை செய்துட்டு, அந்த அற்புதம் செய்துட்டு அவர் தனித்து ஜெபிக்க தேவன் விருப்பப்பட்டார். எப்பொழுதும் ஆண்டவர் பெரிய ஒரு காரியங்கள் செய்தால் நம் தனித்து போய் தேவனை நோக்கி ஜெபிப்பது ரொம்ப நல்லது, அவருக்கு நன்றியை தெரிவிப்பது. அப்படியே ஆண்டவர் சீடர்களை படகெடுத்து அவர் போக சொன்னார். அப்போ அவர் தனித்து ஜெபிக்க போகும்போது அவர்கள் அந்த படகு கொஞ்சம் தூரம் போயிட்ட பிறகு அதிகமான பலத்தின் காற்று அந்த இடத்துல வரும்போது அவர்கள் எல்லாரும் எதிர்காத்தில் நிற்கும் போது அவர்கள் பயந்து கொண்டு இருக்க நேரத்தில் இயேசு கடல் மேலே நடந்து வந்த சம்பவத்தை இவர்கள் பார்த்தார்கள். அதை பார்த்து அவர்கள் பயந்து பிசாசு என்று சொல்லி கதறும் போது இயேசு சொல்லுகிறார், பயப்படாதீர்கள், நாதான் என்று சொல்லி. அதில் சீடர்களும் இருந்தார்கள், பேதுரும் இருந்தார்கள். அதில் பேதுரு ஒருத்தர் தான் வாய் திறந்து சொல்கிறாரு, அது நீரானால் நீர் கட்டளை பண்ணும், நான் அந்த கடல் மேலே நடந்து வரேன் என்று. இயேசு அதை பிரதி உத்தரமாக வா என்று சொல்லும் போது பேதுரு கடல் மேலே நடந்தான். கொஞ்சம் தூரம் நடக்கும்போது இயேசுவை பார்ப்பது விட்டு எதிர்காத்தை பார்த்த பிறகு அவன் முழுவதுக்கு ஒரு சூழ்நிலை வந்தது. கர்த்தரே என்று கூப்பிடும் போது தேவனுடைய கரம் அவர்களை பிடித்தது என்று பார்க்கிறோம். பிறகு அவங்க 2 பேரும் படகுகள் மேலே ஏறி அவர்கள் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுலேருந்து நம்ம ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கைக்கு பிரயோஜனப்பட்டமான காரியத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. கர்த்தர் நம்ம எல்லாத்தையும் அழைத்து நம்மளை தெரிந்து கொண்டு வேதத்தில் வைத்திருக்கிற எல்லா பகுதியும் நம்ம படித்து பார்த்தா கர்த்தர் நம்ம மேலே வைத்திருக்கிற அன்பு இரக்கத்தின் காட்டிலும் நம்ம ஆசீர்வதிக்க தான் தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். அதனால தான் நம்ம கூடுகிறோம், அதனால தான் நம்ம ஜெபிக்க வருகிறோம், அதனால தான் நம்ம ஆராதிக்கிறோம். தேவ சமூகத்தில் எதுக்கு வருகிறோம்னா கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்து நல்லா வைக்கிறதான் தேவன் கொண்டு வந்திருக்கிறார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆகவே இந்த சம்பவத்தில் நாம் ஆண்டவர் நம்மளை கைவிட தேவன் அல்ல, நம்மளை ஒதுக்கி தள்ளுகிற தேவன் அல்ல, நம்மளை ஆசீர்வதிக்க வந்த தேவன். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்வது உங்கள் கையில் என் கையில் தான் இருக்குது.
Hallelujah. It is all in your hand and my hand. Every blessing God has planted in the Bible. But it's depend on you and me that how we come upon him. அவரோடு கூட எப்படி நம்ம வரோம், எப்படி நம்ம வரும் என்று தான். அதனால ஆண்டவர் எல்லா சம்பவங்களும் வேதத்துல நம்ம சுவிசேஷத்திலேயோ நம்ம புதிய ஏற்பாடுல பார்க்குற எல்லா காரியத்தையும் பார்த்தோம் என்று சொன்னால், பழைய ஏற்பாடும் பார்த்து சொன்னால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க தான் வச்சிருக்கிறாரு. ஆனால் அது உள்ளா இருக்கிற ரகசியங்களையும் காரியத்தை நம்ம அறிந்து கொண்டு நம்ம பெற்றுக்கொள்வதற்கு நம்ம கையில இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த இடத்துல இந்த சம்பவத்தின் காட்டிலும் ஆண்டவர் செஞ்ச ஒரு பெரிய அற்புதம், 2 மீன் 5 அப்பத்தங்களை மாட்டி கொண்டு ஜெபத்துக்கு போயிட்டு வந்த பிறகு இந்த சம்பவத்தை பார்த்த சீடர்களும் பேதுருவும் இந்த படகுல போகிறது, அவங்களது படகுல போயிட்டார்கள். நான் இயேசு தனித்து ஜெபிக்க போயிட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதே போல ஆண்டவர் நம்மளை எல்லாத்தையும் அழைத்து தெரிந்து கொண்டு நம்மளை ஆசீர்வதிக்க தான் தேவன் விரும்புறாரு. பணக்காரனை கூப்பிட்டாரு. ஆனா அவன் அவனுடைய பணத்தினால வருவதற்கு அவன் தடையாக இருந்தான், மறுதளித்தான். அதே போல ஆண்டவர் பல இடத்துல அநேகரை அழைக்கிறாரு. அழைக்கும் போது தேவனுடைய அழைப்பு நம்ம வாழ்க்கையில வரும்போது அந்த அழைப்புக்கு ஒப்பு கொடுக்காத போன அநேகர்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இந்த நாளிலே தேவன் நம்மளை எல்லாத்தையும் பிரித்து எடுத்து தெரிந்து கொண்டு நம்மளை வைத்து அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுதான் தேவன் நம்மளை எல்லாத்தையும் வச்சிருக்கிறார். அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்ள தான் தேவன் நமக்கு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. 22 20 நாம் கவனித்து நாம் பார்க்கும்போது இந்த இடத்துல நாம் வாசிக்கும் போது நீங்க என்னோடு கூட இந்த நான் முக்கியமான காரியத்தை நான் பேச போகிறேன். இங்க பேதுருக்கு கொஞ்சம் சில கொண்டாமினேஷன் உழுவுது. ஆண்டவர் பேதுருடைய அவிசுவாசத்தை பார்த்து, சந்தேகத்தை பார்த்து, அவிசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் திட்டுறதை நாம் பார்க்கலாம். அவனுடைய அவிசுவாசத்தை பார்த்து பேசுவதை நாம் பார்க்கலாம். பேதுரு சில பேர் பிரசங்கம் பண்ணுவாங்க, முந்திரி கட்ட மாதிரி அவர் முந்திக்கிட்டாருன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு நான் கொஞ்சம் வித்தியாசமாக பேச போகிறேன். இந்த பகுதியில் என்ன நான் பேச போறேன்னா, பேதுரு செஞ்ச முக்கியமான காரியங்கள், தன் வாழ்க்கையில அவன் கிடைச்ச அந்த ஆசீர்வாதங்கள் எப்படி அவனுக்கு கிடைத்தது, அந்த ஆசீர்வாதம் நம்மளும் எப்படி அது பெற்றுக்கொள்வது தான் நான் உங்களோடு கூட பேச போகிறேன். இது வரைக்கும் வழங்கிருச்சுன்னா ஒரு ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த படகுல 2 மாதிரியான ஜனக்கூட்டங்கள் இருக்கிறது. ஒரு கூட்டம் ஒன்னும் சொல்லாத, ஒன்னும் செய்யாத, ஒன்னும் பேசாத சீடர்களும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. சீடர்கள் எல்லாம் தானே போனாங்க. அதுல பேசினது யாரு, நடந்தது யாரு? பேதுரு தான். ஒரு கூட்டம் அமைதியா இருந்துச்சு. நம்ம ஒன்னா பார்த்துட்டு நம்ம போவோம். அப்ப இந்த பேதுருவும் தன் சீடர்களும் அங்க இருந்தார்கள். ஆனா யார் பேசினா? பேதுரு பேசினா. பேதுரு பேசினதுனால இன்னைக்கு நம்ம பேதுரு பேசினதுனால, பேதுரு எடுத்த முடிவினால பேதுருக்கு எப்படி விதமானப்பட்ட ஒரு அற்புதம் அவனும் செய்தான் என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். அதே காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்வார். கடல் மேல நடப்பதில்ல, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது நான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஒன்னாவது, ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு உன்னதமான நம்பிக்கை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களை எல்லாத்தையும் தேவன் பிரித்து எடுத்துட்டாரு. அவர் சங்கதியா இருக்கிறோம், ஒரு ஜனமா இருக்கிறோம். நம்பிக்கை பலன் தேவன் நமக்கு எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறார். ஒரு அஷூரன்ஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர் தானே. அல்லேலூயா. உண்மையாக அவர் கைவிட மாட்டார், விலகவும் மாட்டார். அந்த முதலாவது தேவன் அழைக்கப்பட்ட அழைப்பு நமக்குள்ள இருக்கிற அந்த அழைப்பு நிமித்தம் தேவன் உண்மை உள்ளவராக உங்களோடும் என்னோடு கூட இருப்பார். 25 27 நாம் வாசிப்போம். ஒன்னாவது, இரவு நேரத்தில் ஆண்டவர் இயேசு கடல் மேலே நடந்து அவரிடத்திலே வந்தார். கலக்கம் அடைந்து பயமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே முதலாவது என்ன அவங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னா, படகு மேல போயிட்டாங்க. எதிர்காத்துனால படகு கொந்தளித்து இருக்கும் சூழ்நிலையில இயேசு கடல் மேல நடந்து வந்தாரு. அல்லேலூயா. நீங்க என்ன கவனிக்கிறீங்க? முதல்ல நம்ம பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்கு உற்சாகமான ஒரு நம்பிக்கை நமக்கு கொடுக்கிறார். உங்களுக்கும் எனக்கு எதிர்காத்து வரும். உங்க படகு என் படகு ஒரு நாள் ஆடும். ஏதாச்சும் ஒரு போராட்டம் வரும், ஏதாச்சும் ஒரு எதிர்ப்பு வரும். ஆனா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பலன் இருக்கிறது. ஏன்னா நம்ம வணங்குற தேவன் உயிரோடு கூட இருக்கிறாருங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? நம்மளோடு தேவன் உயிரா இருப்பதனால, நம்மளை அழைத்ததுனால, நம்மளுடைய தகப்பனா இருப்பதனால அவர் எப்பொழுதும் நம்மளை ஓடி வருகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் இப்பதான் அவங்களை அனுப்பி விட்டாரு. படகுல போயிட்டாங்க. கொஞ்சம் தூரம் அவங்க போன பிறகு கொந்தளிப்பு இருப்பதனால எதிர்காத்திருக்க படகு முழுகிற அளவுக்கு இருக்கும் போது
இயேசு கடல் மேல நடந்து வந்து அவங்களை சந்திக்கும்படிக்கு, அவங்களை பயத்தை நீக்கும்படிக்கு தேவன் இந்த இடத்துல வந்ததை நாம் பார்க்கிறோம். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. முதலாவது நான் சொல்ல வரேன், நீங்க எல்லாம் எப்படி ரட்சிக்கப்பட்டு வந்தீங்களோ தெரியல, ஆனா நம்பி வந்துட்டீங்க. எதிர்ப்பு இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், பல வார்த்தைகள் உங்களை பத்தி சொல்லுவாங்க. இது வந்தனால உங்களுக்கு பல பிரச்சனை வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் இந்த மத்தியான நேரத்தில் சாயங்கால வேளை உங்களோடு கூட பேச விரும்புகிறார். பயப்படாதீங்க, நான் இருக்கேன்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கடல் மேல நடந்து வரும்போது அவர்கள் பயந்து ஆவேசம் என்று சொன்ன பிறகு இயேசு அடுத்து சொன்ன வார்த்தை என்னன்னு சொன்னால், பயப்படாதீங்க, நான் தான் என்று சொன்னார். Hallelujah. It is such an encouraging word, you know. என்ன சொல்ல வரேன்னா, இது உண்மையிலே ஒரு பலமான ஆறுதலான வார்த்தைங்க. ஹல்லேலூயா. யார் சொல்றா? இயேசு சொல்றார். பார்த்து பயப்படாதீங்க, நான் தான் என்று சொல்லும் போது இந்த வேளையில இந்த மத்தியான நேரத்தில் உங்களை எல்லாம் நான் உற்சாகப்படுத்துகிறேன். நம்மளும் பல விதமான போராட்டத்தில் போகும்போது, எதிர்ப்புல போகும்போது, பிரச்சனை போகும்போது, நம்ம வாதாடுவதற்கு, நம்ம கண்ணீர் விட்டு நம் சத்தத்தை கேட்பதற்கு தேவனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்க. அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையான வார்த்தையை தேவன் கொடுக்கிறாரு. அவர்களை பார்த்து தேவன் சொல்றாரு, பயப்படாதீங்க, இது நான் தான் என்று சொல்றாரு ஆண்டவர். உங்களுடைய உபத்திரத்தில் மத்தியிலும், உங்களுடைய பாடல் மத்தியிலும், உங்கள் கஷ்டத்தில் மத்தியிலும், உங்கள் பிரச்சனையின் மத்தியிலும் யார் இல்லை என்று நினைக்காதீங்க. அல்லேலூயா. யார் என்று நினைக்காதீங்க. அது நடக்க முடியாத ஒரு இடமா இருந்தாலும் தேவன் அது மேல நடந்து வர வல்லவராய் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. ஆமென். கடலாச்சே, ஐயோ கடல்ல மாட்டிக்கிட்டாங்களே, நான் என்ன செய்யறது? அவங்கள ஐயோ மாட்டிக்கிட்டாங்களே, முடிஞ்சு நான் ஒண்ணு செய்ய முடியாது. ஆண்டவர் யோசிக்க கிடையாது. உடனே தேவனுடைய வல்லமையினால நிச்சயமா பிதாட்ட சொல்லியிருப்பாரு, பிதானவரே எனக்கு ஒரு ரோடு சீக்கிரமா போடுங்க, நான் மேல நடந்து போகணும்னு சொல்லியிருப்பாரு. அல்லேலூயா. ஆண்டவர் ரிலாக்ஸா நடந்து போயிருப்பாருங்க. ஐயா, இட்ஸ் a great miracle ஐயா, you walk on the water. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவன் உங்களோடும் என்னோடு கூட இருக்கிறார். நீங்க இன்னைக்கு சந்தோஷப்படணும். நீங்க இந்த நாளில கூட உற்சாகப்பட்டு இருக்க வேண்டும். காரணம் என்ன சொன்னால், நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும், எந்த பிரச்சனை, எந்த உபத்திரம் இருந்தாலும் உங்க மத்தியிலே அவர் தேடி வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சோ அவருடைய பலனும் அவருடைய நம்பிக்கை தான் இன்னைக்கு உங்களை என்னையும் கர்த்தருக்குள்ள நிக்க வைக்குதுங்க. அவருடைய நம்பிக்கையும் பலம் இருக்கிறதுனால தாங்க நம்ம போய் ஜெபிக்க முடியுதுங்க. அவர் நம்பிக்கையும் பலம் இருக்கிறதுனால தாங்க காலையில் எழுந்து அவர் ஸ்தோத்திரம் பண்ண முடியுதுங்க. அவர் நம்பிக்கை பலம் நம்மளால இருப்பதுனால தாங்க வேதத்தை எடுத்து நம்மளால படிக்க முடியுதுங்க. அவர் நம்பிக்கை பலம் நம்மளோடுக்குள்ள இருப்பதுனால தாங்க நாம் எப்பொழுதும் தைரியமா இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்ப நல்ல ஒரு அஷூரன்ஸ் வார்த்தை தேவன் கொடுத்துட்டார். Yes, assured us. No need to be afraid. I am there for you. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எதுக்கு நீ பயப்படுற? என்னத்துக்கு நீ பயப்படுற? என்னத்துக்கு நீ கலங்குற? உன்னை என்னை வழி நடத்துகிற தேவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறாருங்க. யாரையும் தேவன் கைவிட மாட்டாரு. யாரையும் தேவன் விலகவும் மாட்டாரு. அவருடைய வார்த்தைக்கு அவர் உண்மையா இருக்கிற நம்ம நல்ல ஆண்டவருங்க. உண்மையோடு உங்களோடு என்னோடு கூட உண்மையா இருக்கிற கர்த்தர். யாரா இருந்தாலும் தேவனுடைய இரக்கம் அன்பு இருக்குதுங்க. அல்லேலூயா. எல்லாரும் கல்லுட்டு அடிக்கணும்னு விபச்சாரியை பிடிச்சிட்டு வந்தாங்க. ஆமென். மோசேயின் கட்டளையின்படி கல்லுட்டு அவளை சாவு அடிக்கணுங்க. சொந்தக்காரன் கூட வரலங்க. சொந்த அண்ணன் தம்பி அவளை உதவி செய்யலங்க. யாருமே அவ கூட வரலங்க. எல்லாரும் அவளை துரத்துறானுங்க. அவளை துரத்தி கல்லுட்டு சாவு அடிக்கணும். ஏன்னா விபச்சாரர்களை பிடிக்கப்பட்டு யோவான் 8வது சொல்லப்பட்டிருக்குது. விபச்சாரர்களை பிடிக்கப்படும் போது ஏசு அங்க வந்தவன ஏசு அங்க உட்கார்ந்து இருக்கிறார். தரையில உட்கார்ந்து என்னமோ செஞ்சு எழுதி கொண்டு இருக்கிறார். அங்க வந்து நின்று சொல்றானுங்க, மோசேயின் கட்டளையின்படி கல்லுட்டு சாகடிக்கணும், அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கிறானுங்க. இயேசு நினைச்சிருக்கலாங்க, எனக்கு ஏன் இந்த வம்பு, எனக்கு ஏன் இந்த பிரச்சனை, எனக்கு ஏன் இந்த வேலை, ஆமா மோசே கட்டளை சொல்லுகிறது கல்லுட்டு சாகடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவரு வேலையை பார்த்திருக்கலாம். ஆண்டவருக்கு தெரியுங்க, இங்க ஒருத்திய கொண்டு வருவாங்க தெரியுங்க. அவ உடையார முதல்ல ஒரு மரணம் அவளுக்கு வந்துருச்சுன்னு தெரியணுங்க. விபாச்சாரத்துல மாட்டப்பட்ட என்னை கல்லிட்டு சாகரிக்க வரார்கள். இதோட எனக்கு முடிஞ்சிச்சு, எனக்கு யாருமே கிடையாது, எனக்கு ஒருவரும் கிடையாது, என் சொந்தக்காரை கைவிட்டுட்டாங்க, என் உற்றவனை கைவிட்டாங்க, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாம ஏசு அங்க நின்று கொண்டு உட்கார்ந்து இருந்தாரியா. ஐயா தட்டி காத்திரமா பயன்படுத்துங்க. He was there. He was there.
He was there like a lawyer to fight for her. அவர் அங்க இருந்தாருங்க, அவளுக்காக வாதாட, அவளுக்காக நிக்க, அவளுக்காக பேச அவர் அங்க உட்கார்ந்திருந்தாரு. He knows what is going to happen. அவள் தெரியும் என்ன நடக்க போகுதுன்னு. ஒருத்தி கைவிடப்படும், ஒருத்தி மரணத்துக்கு தள்ளப்படும், ஒருத்தி யாருமே இல்லை. ஆனா ஆண்டவர் உலகத்துக்கே வந்த அந்த சாட்சியனால இயேசு அங்க நின்று கொண்டிருந்தார். அல்லேலூயா. இயேசு அங்க இருந்தார் அவருக்காக. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? யாரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அவர் உங்களுக்காக நிக்கிற, தயாரா நிக்கிற நல்ல கடவுளுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு இடத்துல ஏதாச்சும் ஒரு கேஸ்னால மாட்டிட்டு இருக்கீங்களா? யாராச்சும் ஏதாவது பிரச்சனை மாட்டிட்டு இருக்கீங்களா? யாராச்சும் ஏதாச்சும் நிலத்த பிரச்சனை நின்று கொண்டிருக்கீங்களா? முடியாத நிலையில போயிருக்கா? செத்து போயிடுச்சாது? ஒன்னும் செய்ய முடியலையா? ஏசு இருக்கிறார், பயப்படாதீங்க. அது ஆண்டவரை உயிரோடு ஆக்க முடியும். அல்லேலூயா. அதுல இருந்து விடுதலை ஆக்க முடியும். தேவன் அதனால ஒரு நன்மை செய்ய முடியும். ஒரே விசுவாசம் அவர் மேல வைங்க. உலகத்து மேலே அன்பு வச்சிருக்கிறார். சைமன் அன்னைக்கு ஒரு சாட்சி சொன்னாருங்க. அந்த சாட்சி நான் அழுந்துட்டேன். அந்த சாட்சி சொல்லும் போது, கடவுள் இப்படிப்பட்ட ஒரு கடவுளை இதுக்கு மேல நான் என்னதான் சொல்லி அழுந்தங்க. காலையில் அவங்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டு சொன்னா, நீ போய் ஜெபம் பண்ண அவங்களுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தார். சைமன் ஒரு சாட்சி சொன்னார் ஒரு வீட்டு கூட்டத்தில். என்ன சாட்சி தெரியுமா? அவருடைய இருக்கிற ஃப்ளாட்டில் அவர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற அந்த ஃப்ளாட்லேருந்து கீழே ஒரு வீடு இருக்குது. அவர் மேலேருந்து அந்த வீடை கீழே பார்க்கலாம். அந்த வீடு பிராமின் வீடு தானே பாஸ்டர், பிராமின் வீடு. அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் பிராமினாக இருக்கிறதுனால அவங்க என்ன செய்வாங்கன்னா, அழுக்கு துணியெல்லாம் வச்சு வீடை மூடுவாங்க, யாருமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி. மழை பெஞ்சாங்க கூட தண்ணி ஊற்றுவாங்களாம், யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்களாம். 7 மணிக்கெலாம் கதவை அடைச்சி எல்லோரும் உள்ளுக்கு போயிடுவாங்க. அவ்வளோ ஒரு ஃபைனட்டிக், அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறாங்க. ஆமென். அவங்க வீட்டில் என்ன நடக்குன்னு யாருக்குமே தெரியாதான். கொஞ்சம் நாள் சென்றோன்னே சைமன் வீட்டில் தான் ப்ரேயர் ஓடுமே. சைமன் வீட்டில் தான் இந்த மாதிரி ஜப கூட்டம் ஓடுது. சைமன் தனிப்பட்ட முறையில் ஜபிக்கிறாரு. தனிப்பட்ட முறையில் பைக் ஸ்டாண்டில் போனோடனே அங்கே யாராச்சும் ஃபோன் அடிச்சுனா உடனே ஃபோனில் அவர் ஜெயிப்பார். வெளியே நின்றாலும் ஃபோனில் ஜெயிப்பார். அதெல்லாம் நம்மளுடைய ப்ராக்டிஸ் பாருங்க. இவர் இப்படியே செஞ்சிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்குது. என்ன சம்பவம்னா அது எப்படி நடந்துச்சுன்னா, அந்த வீட்டில் தன் மகன் ஆக்சிடென்ட் பண்ணி கோமாவில் போயிட்டான். அவங்க சன்னு கோமாவில் போயிட்டான். ஸோ அவங்க கடவுளை தேடி தன் பிள்ளை கோமாலேருந்து எழும்பியிருக்கணும் சொல்லி 6 மாதமாக ஆக்சிடென்ட் ஆகி அவங்க தவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா எத்தனோ கடவுள்களை கேட்டு நம்பிது. ஆனால் இங்கேருந்து பிரசங்கத்தை கேட்கும் போது, இங்கேருந்து ஒரு தேவ மனுஷன் ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவங்களுக்கு காதை திறந்து விட்டாருங்க. Hallelujah. The moment he's praying here, something happened. She kneel down and listening to his prayer. அறியாத தேவனை அறியாதவ, ஒன்னும் தெரியாதவ இந்த மனசை எதுக்கோ ஜெபிக்கும் போது அவ வீட்டுக்குள்ள முழங்கால் பண்ண ஆரம்பிச்சுட்டா. Every time she did it. ஒரு நாள் அவளுக்குள்ள ஆசை, அந்த ஊழியக்காரர் ஜெபிக்கணும்ட்டு. இவரும் ஆண்டவர் உணர்த்திட்டார் அந்த வீட்டுக்கு போன்னு. அந்த கனெக்ஷன் எப்படி வந்துச்சுன்னா, அவ அங்க நினைக்கிறா ஊழியக்கார கூப்பிடுன்னு, இவரு ஆண்டவர் உணர்த்துறா நீ வீட்டுக்கு போன்னு. ஆனா எப்படி இந்த கனெக்ஷன் வந்துச்சுன்னா, அந்த அம்மா இந்த அம்மாட்ட சொல்லியிருக்காங்க, அந்த பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு ஜெபிக்க முடியுமான்ட்டு. இவர் பூனையை விட்டு அனுப்பலாம், ஏதாச்சும் அனுப்பி விட்டுட்டு போகலாம் வீட்டுக்குன்னு இவர் டெக்னிக் பாய்ச்சிருக்கிறாரு. ஆனால் எந்த டெக்னிக் பாய்க்க முடியல. அல்லேலூயா. ஆண்டவர் நினைச்சாருன்னு அற்புதமாக செஞ்சாரு. அல்லேலூயா. அப்புறம் அவருடைய வேலை அவர் எதுவுமே சொல்லல, போயிட்டு ஜெபிச்சுட்டு வருது. அதோட ஆண்டவர் என்னை ஆயத்த பண்ணாரு. A to Z சைமனை முன்னுக்கு வச்சு இயேசு பத்தி சொல்லிட்டேன். வேற எந்த கடவுளும் கிடையாது, இவரை நம்புங்க, உங்க மகனை கர்த்தர் சுகமாக்குவார். You see how God works. வணங்கலையா? எப்படி வேலை செய்யறாரு பார்த்தீங்களா? அவரு ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்கிறாரு பாருங்க. அல்லேலூயா. இங்க சைமன் ப்ரே பண்றாரு, யாரும் முழங்கால் போடுறாங்க. அவங்களுக்கு எவ்வளவு ஒரு நம்பிக்கையை பாருங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட கடவுள் இருக்கா. நீ பிராமணனா இருந்தா யாரா இருந்த, ஆனா அவருடைய அன்பு இரக்கம் கீழே வரைக்கும் ஓடுதுங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் உங்களை கைவிட்டுருவாரா? உங்களை கைவிட மாட்டாருங்க. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்பர் 1 அப்படிப்பட்ட ஒரு அஷூரன்ஸும் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுக்கிறோம். ஒரு டைம் நான் முடிக்கணும்.
சரி, நான் குடிச்சிருவேன். சரியா? சோ இந்த இடத்துல நான் பார்க்கும்போது இவ எல்லாம் நினைச்சது ஒண்டியா இருக்கிறா, யாருமே இல்ல, ஒண்டியா இருக்கா நினைச்சு ஓடி வந்தவ நீ சாவ போறேன், எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லும் போது இயேசு அவளுக்காக நின்று வாதாடி அவளுக்கு உயிரை காப்பாத்தினாரு பாருங்க. இனி பாவம் செய்யாத, அவ்வளவுதான். such a encouraging word. அவள் வாழ்க்கையில ஒரு விபச்சாரி என்ன வார்த்தை கேட்டிருப்பா? நல்ல வார்த்தையில கேட்டிருப்பாளா? லேடிஸ் பார்த்தா புயின்னு துப்பிட்டு போயிருக்கோம், விபச்சாரியாச்சே. ஆம்பளைங்க வந்தானுங்கன்னா கட்ட வார்த்தை திட்டிட்டு போயிருப்பானுங்க, பணத்தை வீசி இருப்பானுங்க அவன் மேல. என்னைக்கு அவன் வாழ்க்கையில ஒரு ஆறுதலான வார்த்தை கேட்டிருக்க மாட்டாள. ஆனா இயேசு அன்னைக்கு சந்திக்கும் போது, அதே இடத்துல நிற்கும் போது, அவளை விடுதலை ஆக்கும் போது, இனி பாவம் செய்யாத, அந்த வேர்ட் அவளை தூக்கி இருக்குங்க. அங்கே அவளை மனம் திறந்திருப்பாங்க, அங்கே ஒப்பு கொடுத்திருப்பாங்க. அவ இயேசு ஒரு சீடரா மாறி இருப்பா. அல்லேலூயா. இப்ப என்கரேஜ் பண்றாரு பாருங்க. இதாங்க நம்ம வாழ்க்கையில தேவன் கொடுத்திருக்கிற வித்தியாசமான காரியங்க. He became a very good encourager for me. நான் டவுனா இருக்கும்போது, என் டாக்டருடைய ப்ராப்ளம் இருக்கும்போது, என் குடும்பக்கார இருக்கும்போது, சைமனும் இவங்களும் எனக்கு ரொம்ப என்கரேஜிங்கா இருந்தாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம ஆறுதல் படுத்தும் போது அது உன்னதமான ஒரு பலம் உங்களுக்குள்ள எனக்குள்ள எழும்புங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அதுதான் ஆண்டவர் ஆறுதல் படுத்துறாரு. பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்றாரு. அல்லேலூயா. ரெண்டாவது பாப்போம், 28-29. பேதுரு அவரை நோக்கி அல்லேலூயா, ஆமென். இப்ப பேதுரு 28-29 வாசிச்சீங்களாமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பார்க்க முடியல, சத்தத்தை கேட்கிறேன். சரி, அல்லேலூயா, ஆமென். 28-29 நாம் வாசித்தோம். ஆண்டவரே என்று பேதுரு சொல்றான், அது நீரானால் என்னை கட்டளை பின்னும் ஜனத்தின் மேல் நடந்து வர்றதுக்கு நீங்க கட்டளை பின்னுங்க. ஆண்டவர் சொன்னாரு, வான்னு சொன்னாரு. பேதுரு படகுல இருந்து இறங்கி தண்ணி மேல நடந்து போனாருங்க. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களே? இயேசுக்கு அடுத்த மனுஷன் கடல் மேல் நடந்தாருன்னா அது உங்க பேதுரும் என் பேதுரு கடல் மேல் நடந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை நம்ம பார்க்க போறோம். இது இப்ப அடுத்தது இயேசு சொல்றாரு, நான் தான், பயப்படாத, நான் தான் சொன்னோன்னு பேதுரு உடனே எரிஞ்சிட்டாரு. கடல் கொந்தளிக்கிறத பத்தி மறந்துட்டாரு, பிரச்சனையை பார்த்துட்டு மறந்துட்டாரு, எல்லாத்தையும் பார்த்து அதை மறந்துட்டு ஏதோ ஒண்ணு கேட்கிறாரு பாருங்க. அதாங்க அழகு. ஆண்டவரே, அது நீரானால் கட்டளை பண்ணுங்க, நானும் கடல் மேல நடக்கணும்ட்டு. சில நேரத்தில் நம்ம சொல்லலாம், அவர் முந்திரிக்காரு, இந்த வேலை இல்லாத வேலையை செய்யறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வித்தியாசமாக பேச விரும்புறாருங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சீடர்கள் அங்கதான் இருக்கிறாங்க, ஆனா சீடர்கள் அமைதியோடு கூட தான் இருக்க. நமக்கு ஏன் இந்த வம்பு, நமக்கு ஏன் இந்த பிரச்சனை, எதுக்கு நம்ம போய் தலையிட்டு போவோம், உட்காருவோம், கை தட்டுவோம், பாடுவோம், வந்துருவோம். அல்லேலூயா. அந்த மாதிரி ஆட்கள் தேவன் பார்க்க விரும்பல. நீங்க எல்லாரும் பேதுருவா பார்க்க தேவன் விரும்புறார். நினைக்கிற தீக்கிர தரிசனம் உங்களுக்கு வருது போலுக்கு. ஏதோ போவோம், வருவோம், பார்ப்போம், முடிச்சுட்டு வந்துருவோம். அல்லேலூயா. சிரிக்கிறதே எனக்கு தெரியுது. ஆமென். அல்லேலூயா. அப்படிப்பட்டவங்க ஆசீர்வாதம் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். அந்த அல்லேலூயா. ஏதோ சொல்லிட்டீங்களா நீங்க அதுக்கு முன்னே? அல்லேலூயா. இங்க ரெண்டு மாதிரியான கூட்டங்கள். ஒரு கூட்டம் தெரியாத போல இருக்குது. அது பேதுரு தான் எழுந்திருக்கிறான் பாருங்க. எழுஞ்சி பார்த்து சொல்றான், ஆண்டவரே, அது நீரானால் கட்டளை பண்ணுங்க, நானும் தண்ணி மேல நடந்து வரேன்னு. இயேசு, ஹலோ பிரதர், என்ன நம்ம தான் நடந்தோம்னா நீனே நடக்க பாக்குறியா? என்ன என்னையே என் வேலையே எடுத்து செய்ய பாக்குறிய? என் ஊழியத்தை அடிக்க பாக்குறியா? நீனே என் ஊழியத்தை எடுக்க பாக்குறியா? இயேசு அப்படியா சொன்னாரு? இயேசு சொல்ல கிடையாது. அல்லேலூயா. இயேசு சொல்ல கிடையாது. என்னப்பா, நான் தான் நடந்து நீனும் நடக்கணும்னு ஆசைப்படுறிய? அங்க பாக்குறியா? அப்படியா? அப்படி செய்யாதா நீனு அப்படின்னு சொல்ல கிடையாது. பேதுரு எழுந்து சொல்ற, அது நீரானால் ஆண்டவரே, நான் கடல் மேல நடந்து வருவதற்கு நீங்க கட்டளை பண்ணுன்னு சொல்றான். You command that I can walk also. ஆனா ஒரு அழகான காரியத்தை நீங்க பார்க்க வேண்டும். கடல் மேலே வந்து நடந்தது அவர்கள் பேய் என்று அவர்கள் நினைத்தார்கள். கடல் மேலே வந்து இயேசு சத்தத்தை கேட்ட பிறகு
கடல் மேல நடந்தது. இயேசு சத்தத்தை கேட்ட பிறகு, ஏன்னா இருட்டா இருந்திருக்கலாம், எந்த லைட்டும் இருந்திருக்காது. இயேசு நான் தான், பயப்படாதீங்க என்று அந்த குரலை கேட்டோன்னு அடுத்த வார்த்தை அவன் நாவலே வந்தது. கடல் மேல நடந்து வந்திருக்கிறார்னா இவர் சாதாரண மனுஷன் கிடையாது, இவர் தேவன் என்று தான் பேதுரு ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். ஆண்டவரேன்னு கூப்பிட்டான். அந்த ஆண்டவருக்கு தான் அவன் மதிப்பு கொடுத்தார் தேவன். இன்னைக்கு எப்படி நம்ம ஆண்டவரை பார்க்கிறோம்? பேதுரு அவரை தச்ச மகனா பார்க்கல, ஐயரா பார்க்கல. கடல் மேல நடந்து வந்துட்டார்னா இவர் கடவுள், இவர் தேவன். ஆண்டவரே நானும் நடக்கும்படிக்கு நீங்க கட்டளை பண்ணுங்க. அதனால தான் இயேசு அடுத்த வார்த்தை சொல்றாரு, வா, come, because he presented with honor. கனம் பிடித்து கனத்தோடு கூட கத்தரை அவன் ஆராதிக்கிறான். தச்சன் மகன் சொல்லல, ஐயரேன்னு சொல்லல, போதகரேன்னு சொல்லல. கடல் மேல நடந்து வந்திருக்கிறார்னா இவர் இயேசு கடவுள். He is Lord. Lord is with you. Command me to walk on the water. He said, I also want to walk ன்னு சொல்லல, நானும் நடக்கிறேன்னு சொல்லல. நீங்க சொன்னீங்கன்னா எல்லாம் ஆகும். Hallelujah. Such a faith in him. நீங்க சொல்லுங்க, கட்டளை பண்ணுங்க ஆண்டவரே, நானும் நடக்கும்படிக்கு. ஆண்டவர் அடுத்த வார்த்தை அவன் கனப்படுத்தி, அவர் யார் என்று பார்த்ததுனால, அவர் யார் என்று அவன் ஆராதித்ததுனால, அவர் யார் என்று அவன் கூப்பிட்டதுனால தேவன் அந்த கனத்தை திருப்பி கொடுக்கிறார். வா என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆனா பிரச்சனை என்ன? பிரச்சனை தண்ணி. அல்லேலூயா, தண்ணி. ஏசு அங்க நிக்கிறாரு. இப்ப எனக்கும் பாஸ்டருக்கும் ஏசு அங்க நிக்கிறாரு. என் நடுவில் தண்ணிங்க. இஸ் இட் குவைட் டிஸ்டன்ட். நான் இந்த பகுதியை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அல்லேலூயா. என்னன்னா இப்ப நான் சொல்ல வரேன்னா, நம்ம கடல் உங்களை போய் தண்ணீர் கடல் போய் நடக்க சொல்லலை இப்ப. ஆனா ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். முதலாவது என்னன்னா, கர்த்தர் நம்பிக்கை கொடுத்துட்டாரு எல்லாத்துக்கும். நான் இருக்கிறேன், உங்களோட இருக்கிறேன், நான் உங்களை காத்துக்கொள்வேன், கடைசி வரை நிற்பேன், உங்களுக்கு பாதுகாப்பேன், எல்லாம் தேவன் கொடுத்துட்டாரு. ஓகேயா? அடுத்தது என்ன? நம்முடைய ஸ்டெப்பு. ஆண்டவர் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் யாரு நமக்கு தெரிஞ்சிச்சு. எல்லாத்துக்கும் இந்த இடத்துல இயேசு யாருன்னு தெரிஞ்சிச்சு. என்ன செய்வார், எப்படி செய்வார், என்ன செய்வார், என்ன அற்புதம் செய்வார், எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு இன்னைக்கு. ஆனா நமக்குன்னு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது இயேசு கிட்ட போறதுக்கு. ஆண்டவர் ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருக்கிறார் நமக்கும் அவருக்கும். இப்ப பேதுரு நிக்கிற இடத்துக்கும் இயேசு நிக்கிற இடத்துக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது. ஆண்டவரே அது நீரானால் நீங்க சொல்லுங்க, நான் வரேன்னு. ஆண்டவர் வான்ட்டார். எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டாருங்க. வருத்தப்பட்டு பாரசுமப்பிகளே என்னிடத்துல வாங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆண்டவர் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறாருங்க. இந்த வசனங்கள், வார்த்தைகள்லாம் இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மளோடு கொஞ்சம் தூரமா தான் இருப்பார். ஏன் தெரியுமா? சும்மா அவர்கிட்ட போக முடியாது. அல்லேலூயா. அது நடுவுல என்ன நிக்குது? கடல் நிக்குது. அல்லேலூயா. தண்ணி நிக்குது. தண்ணி மேல உங்களை கொண்டு போய் நடக்குச்சுன்னா நடப்பீங்களா? ஆமென். சொல்லி திரும்பக்குள்ள எல்லாம் ஓடிடுவீங்க என்னை விட்டுட்டு. அல்லேலூயா. யாரும் நடக்க மாட்டோம். ஒரு படகு எடுத்து போகுமா பிரதர்? யாரும் போக மாட்டோம். ஆனா இப்ப பேதுரு தானே எடுத்து சொல்லிட்டாரு, கடல் மேல இப்ப நடக்கணும். ஆண்டு வான்னு சொல்லிட்டாரு. வான்னு சொல்லிட்டோன்னு யாருக்கு அந்த விசுவாசம் பிறக்கணும்? இப்ப பேதுருக்கு. யாருக்கு அந்த விசுவாசம் வரணும்? பேதுருக்கு. யாருக்கு அந்த பயம் போகணும்? பேதுருக்கு. யாருக்கு அந்த தைரியம் வரணும்? பேதுருக்கு. யாருக்கு அந்த பலம் வரணும்? எல்லாம் பேதுரு கையில தான் இருக்குது. இப்ப இயேசு நிக்கிறார் கடல் மேல. இப்ப வான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா நீ தானே கேட்ட, நீ வா. அப்ப பேதுரு வச்ச ஸ்டெப், என்னோட பிரசங்க தலைப்பு, நாம் வெளியாக வேண்டும். நம் தேவனுடைய நம்முடைய சரீரத்திலிருந்து, நம்முடைய எண்ணத்திலிருந்து, நம்முடைய நோக்கத்திலிருந்து, நம்முடைய வழியிலிருந்து, நம்முடைய சித்தத்திலிருந்து தேவனிடத்தில் போவதற்கு நாம் விசுவாசத்துடைய பாதையை எடுத்து நாம் வைக்க வேண்டும். விசுவாச கால எடுத்து வைக்க வேண்டும். கடலா இருக்கிற பிரச்சனையா இருக்கலாம், உபத்திரம் இருக்கலாம், பாடு இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம், பண பிரச்சனைகள் இருக்கலாம், தீராத கேஸ் உங்களுக்குள்ள மாட்டிக்கொண்டிருக்கலாம், நில பிரச்சனைகள் உங்களுக்கு உட்கார்ந்து இருக்கலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும், ஆனா நீங்க ஆராதிக்க, நீங்க நம்பிக்கொண்டிருக்கிற இயேசு இருக்கிறார். அந்த இயேசு அங்க இருப்பதனால அந்த இயேசு ஆறுதலான வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். நான் கைவிட மாட்டேன், விலக மாட்டேன், நான் உங்களோட இருப்பேன் சொல்லும்போது நம்ம கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, விசுவாசத்தை கால வைத்து அவரிடத்தில் போவதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டாம். You must take the step of faith to go to him. That is where உங்களுடைய விசுவாசத்தை காட்டுவதற்கு நீங்கள் உங்கள் பாதரட்சை எடுத்து
உங்க பாதத்தை எடுத்து நீங்கள் அவரிடத்துல போவதுக்கு, அந்த உபத்திரத்த மத்தியிலும் அந்த கஷ்டத்திலும் மத்தியிலும் அந்த பிரச்சனையா இருக்கிற கடல் மத்தியில கால் வச்சு அவரை நம்பி போவதுக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீங்க வச்சு எடுத்து நீங்கள் பிரயாசப்பட்டு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நிச்சயமா கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. நிச்சயமா தேவன் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். நிச்சயமா தேவன் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை விசுவாசித்து நம்ம கடந்து போகிற இந்த பிரயாணத்துல எப்பொழுதும் நமக்கு ரிஸ்க் இருக்குது, எதிர்ப்பு இருக்குது, எதிர்காத்து வரும், பிரச்சனை வரும். ஆனா ஆண்டவர் இதெல்லாம் நமக்கு அனுபவிக்கிற காரணம் என்ன சொன்னா, அதை அனுபவிக்காட்டினா அவர் எவ்வளவு சர்வ வல்லவர் நமக்கு தெரியாது. ஒரு ஆள் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் எப்படிப்பட்ட மகித்துமார் நமக்கு தெரியாது. இப்படிப்பட்ட காரியம் இருந்தாதான், நம்ம கடந்து போனாதான் அவர் எப்படிப்பட்ட கடவுள் உங்களுக்கு தெரியும். அதனால ஆண்டவர் நமக்கு எல்லாம் ஒரு டிஸ்டன்ஸ் தான் வச்சிருக்கிறாரு. பிரச்சனை வந்தா நாம் ஓடி ஜெபிக்கிறோம், பிரச்சனை இல்லாட்டினா ஜெபிக்க மாட்டோம். அல்லேலூயா. உபத்திரம் வந்துடுச்சுன்னா பாஸ்டரை தேட்டு ஓடியாருவோம், பாஸ்டர் எனக்காக ப்ரே பண்ணுங்க. ஆனா இங்க பாருங்க, அவனுக்கு தெரியாத போலே இருக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. கண்டுக்கவே இல்லைங்க, கண்டுக்கவே மாட்டான். இப்பதாங்க 2 மீன் 5 அப்பத்தை ஆண்டவர் மாத்தினாருங்க. 5000 பேர் சாப்பிட்டாங்க. அதுல ஒருத்தனுக்கு தான் விசுவாசம் இருந்துச்சுங்க, அது பேதுருக்கு தான். அவ்வளோ வக்கல் மிச்சமா இருந்து கூட பார்த்தவனுங்க நம்பிக்கையில்லாத போயிட்டாங்க. அந்த மாதிரி கூட்டமா நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நமக்கு எப்பொழுதும் ஒரு இன்னைக்கு நீங்க ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டு கொண்டாந்து வச்சுட்டாருன்னா, உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்குது, உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, தெரிஞ்சுதான் உங்களை எடுத்து கொண்டு வந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஏன் மூலியமா எடுத்துக்குங்க, ஏன் மூலியமா பெற்றுக்கொள்ளுங்க, ஏன் மூலியமா பலன் அடையுங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? பாஸ்டருடைய நிலைமை பார்க்கும் எல்லாத்துக்கும் தெரியும் எந்த சூழ்நிலை வரைக்கும் போனாரு. ஆமென். எந்த சூழ்நிலை? டாக்டர் கைவிட்டணும் மக என்ன சொன்னிச்சு? எங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராயிருப்பாரு. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. உங்க மக தானே சொன்னிச்சு. அதான் கேட்டோன்னே எனக்கு உடம்புல ஒரு மாதிரியா இருக்குது. அதோட விசுவாசம் எங்க போயிடுச்சு பார்த்தீங்களாங்க. டாக்டர் கைவிட்டாலும் என் தேவன் கைவிட மாட்டாரு. இப்ப சுகமா இருக்கிறார். இன்னைக்கு நல்லா பார்க்குற வெயிட்டோடு இருக்கும்போது போன வாட்டி ரொம்ப நெளிஞ்சிருந்தீங்க, நான் நெளிஞ்சு போயிட்டேன். அப்படிதான் நான் சொல்லிட்டேன். எனக்கு ஒன்றும் இல்லை, ரொம்ப ரொம்ப ஹார்ட் எக்ஸசைஸ்க்கு போயிட்டேன். இப்போ நல்லா வெயிட் போட்டு இருக்கிற பாஸ்டர் நல்லா இருக்கீங்க பாஸ்டர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. எல்லாரும் கை விட்டுட்டாங்க தானே. என்னெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க போன்ல, எனக்கு பயமே வந்துருச்சு. இந்த நிலையில இருக்கிறாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, இந்த நிலைமை மேல இருக்கிறாருன்ட்டு. எல்லாரும் கைவிடும் போது கர்த்தர் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருப்பாரு. எவன் வாயிலேருந்து ஒரு விசுவாசம் வருதுன்ட்டு. அல்லேலூயா. எவன் வாயிலேருந்து ஒரு நல்ல வார்த்தை வருதுன்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க மகள் வாயிலேருந்து வந்துச்சு. அல்லேலூயா. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எங்களுக்குள்ள தேவன் இருக்கிறார், சுகம் கொடுப்பாரு. அப்படி சொன்னோன்னு தேவன் கனப்படுத்தி ஜீவனை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா. இயேசு எப்பொழுதும் உங்களோடு என்னோடு கூட இருப்பதற்கு தேவன் தயாராக இருக்கிறார். அந்த கூட்டத்துல போல இருக்காதீங்க. அவ்வளவு காரியம் நடந்துருச்சு, இன்னும் தெரியாத போல இருக்கானுங்க பாருங்க. இன்னும் பேச மாட்டாங்க, கடைசியா பேசுவாங்க பாருங்க. அது டூ லேட். அது டூ லேட். ஏதாச்சும் ஒரு அற்புதம் உண்மையிலே மெய்யான கடவுளே, அப்படி மெய்யான ஊழியக்காரு, உண்மையிலே தேவ மனுஷன். அது வரைக்கும் அவர் ஒண்ணு செய்யாட்டினா ஸ்லோவா பேசிட்டு ஸ்லோவா போனாலும் அவர்கிட்ட எந்த பவரும் இல்லை. நம்மளே நாய் திரிக்கிறோங்க ஊழியக்காரர்கள. அல்லேலூயா. ஆமென், ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஆமென். அவங்க அது வரைக்கும் பாருங்க சாமா இருக்கிறானுங்க. இப்பதான் அற்புதத்தை பார்த்தாங்க. அந்த கூட்டம் மாதிரி இருக்காதுங்க. பேதுரு போல நம்ம இருப்போம். அல்லேலூயா. பேதுருக்கு போல நம்ம எல்லாத்துக்கும் முந்திக்கும். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மளோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே நாம் பார்க்கும்போது அருமையான தேவ ஜனமே, நம்ம வெளியாக வேண்டாம், நம்ம வெளியாக வேண்டாம். ஏன்னா நம்மள ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டு நம்ம அழைக்கும் போது தேவன் இந்த உலகத்தில் நம்ம பிரித்து எடுத்தனால நம் கர்த்தரை நோக்கி பார்ப்பதற்கு நம்ம பாதைகள் எடுத்து அவர் இடத்துல போவதற்கு நம்ம பிரயாசப்பட வேண்டாம். அதுல தான் நீங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா. So no matter whatever is obstacle, என்ன மாதிரி தடைகளா இருந்தாலும் நம்ம தேவனை நம்மளோடு கூட இருப்பதனால நம்ம பிரயாசப்பட்டு கடந்து போக வேண்டாம். ஆமீன் சொல்ல மாட்டீங்க? ஹல்லேலூயா. இங்க நான் பார்க்கிறோம்,
ஆபிரகாமை தேவன் கூப்பிட்டா தானே. ஆமென். ஆபிரகாமுக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆபிரகாம் யாருக்கிட்ட இருந்தாரு? அவங்க அப்பாட்ட இருந்தாரு. தேரா அவங்க அப்பா சரசேவரு. எல்லாம் ஆபிரகாம் நல்ல வீடு, நல்ல சாப்பாடு, நல்ல வசதி, எல்லாம் நல்லா தான் இருந்தாரு. ஆண்டவர் போய் பார்த்தாரு. போயிட்டு ஆபிரகாம் வச்சு ஒரு தரிசனம் வச்சிருந்தாரு. அப்ப ஆபிரகாம் போய் பார்த்து சொன்னாரு. முதல் தடவை ஆபிரகாம் பார்த்தாரு, ஆபிரகாமே, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகப்பனோட வீட்டு விட்டு வெளியே வான்ட்டாரு. அவ்வளவுதான். கெட் அவுட். நீங்க யாரு? என்னாரு? என்ன உங்களுக்கு என்னப்ப வேணும்? நான் நல்லா தானே இருக்கிறேன், என்னை ஏன் கூப்பிடுறீங்க? எங்க தான் கூட்டு போறீங்க? டெல் மீ. எனக்கு கூகுள் மேப்லாம் தாங்க எங்க போடுன்னு கேட்டாரு. எதுவுமே சொல்லலங்க, எதுவுமே சொல்லல. ஆபிரகாம் சொல்ற தேசத்தை விட்டு, இனத்தை விட்டு, உன் தகப்பனை விட்டு வெளியே வா சொல்றாரு. விசுவாச கால வச்சு வெளியே வா. ஆபிரகாம் விசுவாச தந்த, எதுவுமே தெரியாது, எங்க போறன்னு தெரியாது, எங்க கொண்ட போறன்னு தெரியாது. ஆண்டவர் வெளியே ஆவன்னு சொன்னோன்னே ஆபிரகாம் அந்த பேச்சை கேட்டோன்னே விசுவாச கால வச்சு வெளியே வரும்போது ஆண்டவர் அதுக்கு முன்ன சொன்னாரு, உன்னை ஆசீர்வதிப்பேன், பெரிய ஜாதியாப்பேன், இப்படி ஆக்குவேன், அப்படி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிற இதெல்லாம் சொல்லிட்டாரு. ஆனா எங்க எப்படி அதான் எந்த ஒரு ஆண்டவர் கொட்டேஷன் கொடுக்க கிடையாது. நத்திங், ஜீரோ. பட் ஆபிரகாம் கால வச்சு புறப்பட்டு போனார். ஆண்டவர் அவனு பெரிய ஜாதியை ஆக்கி கொடுத்தாருங்க. அழைத்தவர் உண்மை உள்ளவர்யா. உங்களை எல்லாத்தையும் அழைத்து கொண்டு வந்து எவ்வளவு தீர்க்கதரிசன வார்த்தைகள் பிரசங்கத்தை கேட்டிருப்பீங்க. இதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற நல்ல உணவுகள். உங்களுடைய ஆவிக்குரிய எதிர்காலத்துக்கு குடும்பத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. இந்த வார்த்தைகளை வைத்து நீங்கள் விசுவாசத்தை பாதையில் வைத்து நீங்க நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா கர்த்தர் கனப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜைருஸ் மக சாக போறா. ஜைருஸ் மக சாக போறா. அவ சாக போகும்போது இயேசுவை போய் பார்க்கிறான். ஜைருஸ் யாரு? ஒரு ஆலயத்தின் தலைவன் பாருங்க. அங்குள்ள ஆட்கள்லாம் பார்த்தா அவனும் ஒரு பெரியவன். அங்குள்ள பெரியவங்க பாரிசி சுரிசுலாம் பார்த்தாங்கன்னா இயேசு கிட்ட போகக்கூடாது. ஏன்னா அது வந்து தவறு பாருங்க. இயேசுகிட்ட யாரும் போகக்கூடாது, இயேசுகிட்ட பேசக்கூடாது, இயேசுடைய போதனையை கேட்கக்கூடாது. ஜைருஸ் போறான். அவனுக்கு ஒரு தடை இருக்குது. சுற்றி வட்ட ஜனங்கள் அதிகாரத்துக்கு தடை இருக்குது. ஆனா அவன் மக சீக்கா இருக்கிறா. ஆனா இயேசு நிறைய அற்புதம் செய்யறாரு. அவன் மக சாவ போறா. ஆனா ஜைருஸ் என்ன மாதிரி தடையா இருந்தாலும், என்ன மாதிரி எதிர்ப்பா இருந்தாலும், இவர் வந்திருக்கிற மெஸ்ஸியா சுகம் கொடுக்கிறாரு சொல்லி அந்த தடை எல்லாத்தையும் ஒதுக்கி விசுவாச கால வச்சு இயேசு போய் பார்த்தான். அல்லேலூயா. இயேசு போய் பார்க்கும்போது இயேசு சொல்றாரு, இயேசுட்டு சொல்றான், என் பிள்ளை சாகு போது வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு. வா போலான்னு நடுவுல இன்னொரு தடை வந்துருச்சு. என்ன தடை? பெரும்பாலும் ஸ்திரீ பூந்துட்டா, பிக்சர்ல பூந்துட்டா, அவ பூந்துட்டா. இதெல்லாம் இயேசு அழகா ஒரு கேம் விளையாடுறாரு அவங்ககிட்ட. ஏன் தெரியுமா? ஜைருஸ்குள்ள இருக்கிற ஒரு அழகான விசுவாசத்தை தேவன் பார்க்க விரும்புறாரு. ஜைருஸ் ஒரு சபை தலைவன், அவன் ஒரு பெரியவன். இப்ப வந்துட்டான். வந்து வரல ஒரு பொம்பளை வந்துட்டான். அவளுக்கு வியாதி. அவ தொட்டு சுகமாயி, அவ பேசி, அவ வந்தா, தொட்டா, பட்டுன்னு தொட்டா, பட்டுன்னு நின்றுச்சு. இயேசும் பட்டும் வியாதி சுகமாக்கி கொடுத்துட்டாரு. இயேசு பேசிட்டு இருக்கிறாரு. பேசிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு? வந்துட்டானுங்க. போதகரை தொந்தரவு பண்ணாதீங்க, உங்க மக செத்து போயிட்டா. எப்படி இருக்கும்? எப்படி இருக்குங்க? உங்க மக செத்து போயிட்டா, தொந்தரவு பண்ணாத. ஜைருஸ் சொல்லிருக்கலாம், இயேசுவே நன்றி இது வரைக்கும் வந்ததுக்காக. என் மக இறந்துச்சு, நீங்க போகலாம், நான் அடக்காராதனை செய்யணும். அவன் நிச்சயமா அந்த செய்தியை கேட்டோன்னே அவன் உள்ளம் உடைஞ்சிருக்கும், அவனுக்கு ட்ரோமாவாயிருக்கும். He would have been shaken because his daughter has died. இந்த லேட்டர் ஆளுனால தான், இந்த பொம்பளை நாள் தான், இதனால தான், அதனால தான் அப்படின்னு கதறி இருக்கலாம். ஆனா ஜைருஸ் அப்படியே இருக்கும்போது இயேசு சொல்றாரு, பயப்படாத, உன் மக சாகல. ஆனா செய்தி வந்தது, செத்துட்டா. ஆனா இயேசு பார்க்காத சொல்றாரு, சாகல. எதை எடுத்துக்கணும்? செத்துட்டான்னு செய்தி வந்துருச்சுங்க. ஆனா இயேசு சொல்றாரு, சாகல, வா போலான்னு. அப்ப எதை நம்பினான் தெரியுமா? இயேசு சொல்றத நம்ப ஆரம்பிச்சான் பாருங்க. அதுதாங்க அழகு. ஹல்லேலூயா. மனச சொல்றது நம்பாதீங்க, இயேசு சொல்றத ஆரம்பிச்சான். மக செத்துட்டான்னு செய்தி வந்துருச்சு, ஆனா இயேசு சொல்றது சாகலன்ட்டு. அப்ப அவன் விசுவாசத்தை பார்த்தாரு. அந்த டைம்ல வா போலான்னு இயேசோட போயிட்டான். எல்லாரும் அழுகுறாங்க, எல்லாம் சிரிக்கிறாங்க. இனிமேல வந்து என்ன செய்ய போறாரு இவரு? இயேசு மேல போய்
அந்த பிள்ளையை எழுப்பி விட்டாருங்க. நீங்க கை தட்ட மறந்துட்டீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். மேபி உங்களுக்கெல்லாம் மனுஷன் உங்களை பயன்படுத்திட்டு இருக்கலாம். இப்போ மனுஷன் உங்களுக்கு இந்த கேஸ் முடியாதுன்னு சொல்லி பயன்படுத்திருக்கலாம். இதெல்லாம் ஆகாதுன்னு சொல்லியிருப்பான். எல்லாத்தையும் முடியாது கிடையாதுன்னு சொல்லி உங்களை பயன்படுத்தி வச்சிருக்கலாம். அவன் சொல்கிற பேச்சை நம்பாதீங்க. ஏசு சொல்கிறார், பயப்படாத நான் இருக்கிறேன். ஏசு சொல்கிறார், பயப்படாத நான் இருக்கிறேன். பக்கத்தில் பார்த்து கை கொடுத்து சொல்லுங்க, பயப்படாதீங்க அங்க ஏசு இருக்கிறார் உங்களோட. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மனுஷன் என்ன சொன்னாலும் அது வாய்க்காது போகும். ஆனா ஏசு சொல்ற வார்த்தை அது வாய்க்குங்க. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களே? அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை ஜைருக்கு சொன்ன. ஜைருஸ் பாருங்க அப்படியே எடுத்துக்கிட்டாரு பாருங்க. போனோன்னு செத்து போன மக உயிரோடு கூட கத்தரை எழுப்பினார். உங்க பிரச்சனை செத்து போய் பல ஆண்டுகள் கேஸ் என்னன்னு தெரியல, கேஸே வந்துட்டு இருக்குது. எத்தனை கேஸ் இருக்குங்க தெரியல. அந்த கேஸ் எல்லாம் உங்களுக்கு இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. இன்னைக்கு யாருமே சொல்ல மாட்டீங்களே? செத்து போன அடக்கப்பட்ட கேஸ், ஒண்ணு முடியாத பல வருஷங்க கேஸ் எல்லாம் கத்தர் அது உயிராக்க போறாரு. அல்லேலூயா. அதை தேவன் உங்களுக்கு உயிராக்க போகிறார். உயிராக்கி உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் விசுவாசிக்கிறனா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் 3 சர்ச் சொன்னேன்ல. மொதல் சர்ச்சு நான் சாதாரண மனுஷன் தான். எனக்கு பெரிய ஸ்தாபனம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சாதாரண மனுஷன். ஃபேக்ட்ரி இந்த வேலை செஞ்சு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சு இப்போ இந்த ஸ்தாபனத்தை வேலை செய்கிறேன். அந்த சம்பளத்தில் தான் நான் வாழ்கிறேன். சர்ச் எனக்கு கொஞ்சோண்டு அலவன்ஸ் மாதிரி தான் கொடுக்கும். நாங்கள் வந்தது 10 நாள் ரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். ஆனுவல் லீவ் எடுத்து தான் வந்திருக்கிறேன். அதுலேயும் லீவு அன்பேட் லீவ் 2 நாள் போட்டு வந்தேன். ஏன்னா லீவு இல்லை. 5ஆவது மாதம் ஸ்ரீலங்காவுக்கு வந்தேன். முடிஞ்சிச்சு. நான் மிஷன் ஒர்க்குன்னு போன்னு சொன்னால் எனக்கு கொடுத்துருவாங்க. இல்லைன்னா ரவு பகல் வேலையில் இருப்பேன். ஏதாச்சும் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஸோ எப்படியோ விசுவாசத்தில் முதல் சர்ச்சு கூலிம் சர்ச்சு 2 கட்டடத்தை வாங்கி உடச்சி பெரிய சபையாக வச்சுருக்கிறேன். ஓகேயா? இதெல்லாம் பார்க்கணும். கத்தர் நம்ம நம்பி கத்தருக்கு உண்மையாக நடந்து போனால் கத்தர் அற்புதம் செய்வார். இதான் நான் லேர்ன் பண்ண. அதான் சொன்னேன் என்னோட அனுபவம். ஆமென். நான் ப்ரீச் பண்ணுறது அனுபவம் தான். தேவனால் முடியாது எதுவுமே இல்லை. அவர் செய்ய கொடுத்தா கொடுப்பார், கொடுக்காருன்னு கொடுக்க வேணாம், பரவாயில்ல. இப்போ 2வது கட்டடம் நான் ரெண்டலில் இருக்கேன். இப்போ அதை ரெண்டல் காட்டிகிட்டு இருக்கிறேன். அங்கேயும் ஆள் நிறைஞ்சி இடம் இல்லாத போச்சு. அப்போ நாங்கள் கட்டடம் வாங்குறது முன்னே ட்ரை பண்ணோம். எல்லாம் தடையாக தான் இருந்துச்சு. இப்போ இட வேலையில் நான் சொன்ன கட்டடம் பார்ப்போன்னு எல்லாம் போய் பார்த்தோம். பார்த்துட்டு கடைசியில் எங்களுக்கு ஒரு கட்டடம் கிடச்சிச்சு. அந்த கட்டடம் பெரிய கட்டடம், 3 ஸ்டோரி பில்டிங். அந்த மாதிரி சர்ச் யாரும் கட்டினதில்லை. பணக்கார பெரிய பெரிய சபைகள் ஸ்தாபனங்கள் செஞ்சு வச்சிருக்காங்க. ஒரு சாமானிய தமிழ் சபை இது ஒரு கட்டடம் வாங்கிட்டா ஒரு பெரிய உலக ஆச்சரியம் தான் இது. அதுவும் மலேசியாவில் ஒரு 50 பேர் இருந்தால் ஒரு பெரிய சபைன்னு சொல்லிடுவாங்க. நான் அங்கே 100 ஓவர், இங்கே 100 ஓவர், அது ஒரு 100 ஓவர் 3 வச்சிருக்கிறேன். 3 ஸ்டோரி பில்டிங். அதோடைய வேல்யூ 750,000. பேங்க் அது பூல் பண்ணி ஆக்ஷனில் போகுது. ஸோ நம்ம இதை நோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ப்ரே பண்ணோம். ஆக்ஷன் போடும்போதெல்லாம் from 750,000 he go down because nobody want to buy. யாரும் வாங்க மாட்டாங்க. Until came on the 356,000 I say stop it, we buy. இப்போ வாங்கிக்கோன்னாங்க. போய் ஆக்ஷனில் போய் நின்றோம். 350,000 நின்றோம். எவனுமே வரல. நாங்கள் ஒண்டி தான் நின்றோம். நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டோம். then we pay the money. வந்துட்டோம். எங்களுக்கு பேங்க்ல சர்ச் அக்கௌண்ட்ல 50,000 தான் இருக்குது. சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி எடுத்த பில்டிங் 356,000. 10% கட்டணும். ஸோ வி எக்ஸ்பெக்ட் த பேங்க் கிவ் அஸ் 90% லோன். அப்படின்னு நாங்கள் காத்துட்டு இருந்தோம். அந்த பேங்க் எங்களுக்கு கடைசியில் லோன் கொடுத்தானுங்க, பாஸ் பண்ணிட்டாங்க. ஒரே சந்தோஷம். ஆனால் செட்டிங் போட்டாங்க. என்னன்னா 70% தான். ஏன்னா அந்த பில்டிங் அபாண்டன் பில்டிங் ஆயிடுச்சு. கதவு இல்லை. 3 ஸ்டோரி 2000 ஸ்கொயர் ஃபீட்டு. எல்லாம் சொன்னாங்க. எல்லாம் நினைச்சாங்கன்னா என்னதுக்கு இவங்க இவ்வளோ பெரிய சபைன்ட்டு. எனக்கு ஆண்டவர் அது கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. எல்லாரும் ஜோமுன்னு எல்லாத்துக்கும் சமாதானமாக இருந்துச்சா? 70% 20% கொடுக்கணுமே. தட் இஸ் another 50,000 54,000. மண்டை வலிச்சிச்சு எல்லாத்துக்கும். எல்லாம் சேர்த்து அந்த ஃபீ இந்த ஃபீலாம் போட்டு 50,000. அக்டோபர் 13 கொடுக்கணும். அக்டோபர் 15 ஆயிடுச்சு. அன்னைக்கு 16 ஆயிடுச்சு. வர்றதுக்கு முன்னே என் மூப்பருக்கெல்லாம் காய்ச்சல் வந்துச்சு. எப்படி காட்டுறதுன்னு
எனக்கு ராவும் பகலும் வாட்ஸ்அப் பண்ணிக்கிட்டே இருங்க, பாஸ்டர் வாட் டு டூ, வாட் டு டூ. நான் அழகாக அனுப்பிவிடுவேன், கேன் பிரேலா அப்படின்னு அனுப்பிவிட்டது. பிரேலா, நத்திங் இஸ் இம்பாசிபிள். ஐ ட்ரைலான்னு போட்டேன், பிரேலான்னு போட்டேன். கடைசியில் நான் 3வது சபைக்கு போகிறது, அந்த சபையில் ஒரு பணக்காரர் இருந்தார். அவர் லண்டன் வரைக்கும் யூனிவர்சிட்டி காலேஜ் வச்சுருக்கிறாரு. அந்த சபைக்காக நான் ஒரு காரியம் செஞ்சுருக்கிறேன், பாஸ்டருக்கு தெரியும். That's why they are so indebted to me. அந்த சபை ஒட்டையில நிலைமையில் ஆண்டு சொன்ன அந்த சபைக்கு நீ போனார். அந்த சர்ச்சு தான் இப்போ நான் கேரி பண்ணிகிட்ருக்கேன். இப்படி போன சபையை தூக்கி வச்சு கத்தர் தூக்கி வச்சார். அது கத்தரை போக சொன்னது தான் நான் போய் செஞ்சேன். ஆனால் நான் போகும்போது ஆண்டு சொன்னேன், எனக்கு பிரச்சனை வரணும், அந்த பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கி உண்மையிலே எனக்கு பிரச்சனை தான், அதை செஞ்சு போனது. ஆனால் கத்தர் சரி அற்புதம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா கத்தர் தான் என்னோட பலன், மனுஷன் பேச்சு கேட்கக்கூடாது. கத்தர் சொன்னால் நீ போனார். ஸோ ஐ went there, I talked to him. I need loan from you. Why? சர்ச் பற்றிலாம் சொன்னேன். ஸோ give me a loan. அந்த பில்டிங் இன்றைக்கி வந்து 1.5 million. அன்றைக்கி வித்து 750, பட் டுடே த வேல்யூ இஸ் 1.5 million. அதோடைய வேல்யூ இப்போ மார்க்கெட் வேல்யூ. எங்கள் ஊர் காசு நான் சொல்கிறது, நீங்கள் போய் டைம் 16 போட்டுக்கோங்க வீட்டில். அல்லேலூயா. 1.5 million. காட் ரெடி ரைட். ஸோ நாங்கள் சொன்னோம், இதெல்லாம் கதவுலாம் பூட்டிட்டோன்னே நாங்கள் ரீலோன் பேங்க் திஸ் மணி எடுத்து உங்கள்கிட்ட கொடுத்துட்றோம், கிவ் அஸ் த மணி. அதான் நான் கேட்டேன் அவர்கிட்ட. எல்லாம் படம் கிட்ட எல்லாத்தையும் எழுதி எல்லாம் அழகாக போய் ப்ரெசென்ட் பண்ண அவருக்கு. நெக்ஸ்ட் வீக் சர்ச்சுக்கு வாங்க, நான் ப்ரீச் பண்ண போவேன்ல, போன ஆராதனைக்கு பேசினார். இப்போ சோலமன், எனக்கு இந்த கடன்லாம் கொடுக்க பிடிக்காதியா, I want to give you 30,000 cash as a donation for you அப்படின்னாரு. சரின்னு சொல்லி சந்தோஷம். சர்ச்சில் வந்து அனௌன்ஸ் பண்ண எல்லாரும் எல்லாம் ப்ரைஸ் எல்லாம் நாங்கள் இன்னும் 20,000 எங்கே பிடி போகிறது சாமா இருந்தேன். சொல்லிட்டு அப்புறம் சொன்னார், செக்கு போடுறேன், உங்கள் பேங்கிங்கில் போடுறேன், அது போடுறேன், கேஷாக போடுறட்டா அப்படின்னு கேட்டார். ஆன்லைனில் போடுறேன், செக்கு கொடுத்துருங்க, நாங்கள் போய் பேங்க் பே பண்ணிடுறோன்னா. ஸோ நாங்கள் அப்படியே வெயிட் பண்ணி தான் நாங்கள் சொன்னோம், இன்னும் 20,000 சொந்தமாக தேடிக்க அப்படின்னாரு. தேட முடியாது சோலமன், தேடிடும் டத்தோ அப்படின்னு, தேடிடும் டத்தோன்னு. சரி ஓகேண்ணே. அப்புறம் நான் நெக்ஸ்ட் வீக் வருவீங்களா அப்படின்னாரு. இந்தியாவுக்கு வரக்கு முன்னே அது வருவேன்னு. ஓகே கம் அண்ட் டேக் த செக் ஃப்ரம் மீனாரு. இப்போ போனேன், உட்காந்தேன், எல்லாம் பார்த்தோம், பேசணும். செக் புக் எடுத்து தந்தார். அப்போ தான் எழுதவே போகிறாரு. அப்போ தான் எழுதணும், பேனா எடுத்து எழுதினார். 50,000 எழுதிட்டார் ஃபஸ்ட்டர். அல்லேலூயா. 50,000 எழுதிட்டார். அவன் he started to write 50,000. எல்லாம் கட்டி முடிச்சுட்டு இந்த பில்டிங் இஸ் அவர்ஸ்ன்னு எங்களுக்கு வாட்ஸ்அப் வந்துருச்சு இந்தியாவுக்கு நான் வந்துடுறதுக்குள்ள. அல்லேலூயா. தேவனால முடியாது எதுவுமே இல்லைங்க. ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ நம்ம வெளியாக வேண்டும். we must step out. நீங்க ஒரு காரியம் சேவ் பண்ணணும்னா கத்தருக்கா ஜெபம் பண்ணி கத்தருடைய சித்தனை கத்தர் கதவு திறந்துட்டாருன்னா முடிச்சு கொடுப்பாரு. அல்லேலூயா, முடிச்சு கொடுப்பாரு. அது வரைக்கும் நம்ம பொறுமையோடு தாழ்மையோடு ஐயோ முடியலையே எல்லாம் இது அப்படியா சொல்ல வேணாம். முடியலாட்டும் என்ன இருந்தாலும் ஸ்தோத்திரம், ஒன்னா கத்தர் அதை செய்து கொடுப்பார். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களே? அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது காரியங்கள், நம்ம வெளியாக வேண்டும். நம்ம விசுவாசத்தின் பாதை வைத்து நாம் வெளியாகும் போது தேவன் ஆசீர்வாதம். மூன்றாவது 30-31 வாசிங்க. அல்லேலூயா. ஆமென். அப்ப அவன் இயேசு கடல் மேல நடந்து வந்துட்டான். கடல் மேல நடந்து வரும்போது அவன் இயேசுவை பார்க்கறத விட்டுட்டு எதிர்காத்து பார்க்க ஆரம்பிச்சிட்டான். எதிர்காத்து பார்த்ததுனால அவன் என்ன ஆயிடுச்சுன்னா முழுக போயிட்டான். ஆனா அந்த முழுகும் போது என்ன நடந்துச்சுன்னா அவன் ஆண்டவரே என்றுதான் கூப்பிட்டான். அல்லேலூயா. கத்தி இருப்பான், கதறி இருப்பான், ஆனா அவன் கூப்பிட்டது ஆண்டவரே. அப்பயும் அந்த சீடர் பாருங்க சாமாதான் உட்கார்ந்துருக்கானுங்க. அல்லேலூயா. எனக்கு ஏன் அந்த பிரச்சனை? அவன் சாவிட்ட எப்படியாச்சும், அவன் எப்படியாச்சும் போயிட்டான். இப்ப தண்ணியில உழுது போ. அந்த நேரத்தில் அவன் கூட்டாளி கை கொடுக்கல பாருங்க. இந்த மாதிரி கூட்டத்தில் இருக்கவனா, ஆனா அவன் ஆண்டவரே என்று சொல்லும் போது தேவனுடைய கரம் அவனை பிடிச்சிச்சு. நம்ம விசுவாசத்துல எடுத்து நம்ம நடந்து போகும்போது நமக்கு இன்னும் எதிர்காத்து வரும்.
இன்னும் எதிர்ப்பு வரும் தான். ஆனா அதை பயப்படக்கூடாது. நடந்துட்டாச்சுல, வச்சாச்சுல, அதெல்லாம் நமக்கு சும்மா பூச்சாண்டி காட்டிக்கிட்டு இருக்கோம் நம்மளை சுத்தி. ஆனா அதுக்கு நம்ம நின்று சொன்னா கர்த்தர் அங்க பக்கத்துல அருகில் இருந்து உன் கையை என் கையும் பிடிக்க தேவன் இருப்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க கையில். ஆனா அவன் கூப்பிட்டு அழகான வார்த்தை ஆரம்பத்துல ஆண்டவர் சொன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் சொன்னா அவனுக்கு தெரியுது இந்த இயேசு சர்வ வல்லவர், அதிகாரம் கொண்டவர், அவர்னால முடியாது எதுவுமே இல்லை. அந்த அதிகாரத்தை அவன் கற்றுக்கொண்டான். அந்த அதிகாரத்தை அவன் தெரிந்து கொண்டான். நான் முழுங்கினாலும் அவர் என்னை முழுங்க இல்லாதபடிக்கு என் கரங்களை பிடிக்க அவர் சர்வ வல்லவர் தெரிஞ்சுதான் ஆண்டவர் என்று கூப்பிட்டான். சில நேரத்தில் உங்க பிரச்சனை முழுகிற போறதா அல்லது உங்களால முடியாது போதுதான். ஆனா உங்களுக்கு எனக்கு தேவன் அதிகாரமா கூப்பிடுவதற்கு தேவனுடைய நாமத்தை கொடுத்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. அவன் அதிகாரமா கூப்பிடலாம். 100க்கு அதிபதி போறான். மத்திய சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல போறான் பாருங்க. அவன் போகும்போது சொல்றான், இயேசு பார்த்துட்டு என்னுடைய வேலைக்காரன் அவன் கொடு நோயில இருக்கிறான் அப்படி சொல்லும் போது இயேசு அவன்கிட்ட கேட்டோன்னா வா போலான்றான். என் வீட்டுக்கு வராதிங்கன்ட்டான். 100க்கு அதிபதி என் வீட்டுக்கு வராதிங்க. அவன் 100க்கு அதிபதி ஒரு அதிகாரம். அவன் சொல்றான் இயேசு பார்த்து, நானும் ஒரு அதிகாரம் உள்ள மனுஷன் அப்படின்றான். நான் என் வேலைக்காரனை போல் சொன்னா போவாங்க, வான்னு சொன்னா வாங்க, அவங்க இதை செய்யணும் செய்வாங்க, நீங்க ஒரு வார்த்தைங்க சொன்னா போதும் அப்படின்னு சொல்றான் பாருங்க. இயேசு ஆச்சரியம் அடைந்தார். இப்படிப்பட்ட விசுவாசம் நான் எங்கேயும் பார்க்கல. who is this man? he is a centurion. அவன் யார்? 100க்கு அதிபதி. அவன் நட ஒரு அதிகாரம், அவன் பேச்சு ஒரு அதிகாரம், அவனுடைய எல்லாவற்றையும் அவன் நடந்தாலே ஜனங்க பயப்படுவாங்க. அப்படிப்பட்ட அதிகாரம் உள்ளவன் இயேசு பார்த்து சொல்றா, நான் ஒரு அதிகாரம் உள்ள மனுஷன், ஆனா நீங்க ஒரு வார்த்தை சொன்னா போல் சொல்லும் போது அவனுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவர் உடனே அவனை சுகமாக்குறது பார்க்கறது காரணம் என்னன்னா, he saw something in himself. அவன் ஏதோ ஒரு காரியத்தை பார்த்திருக்கான். என்ன தெரியுமா? நான் பூமியில் இருக்கிற அதிகாரத்தின் காட்டிலும் இவர் பெரிய அதிகாரம் உள்ளவர், இவர் சொன்னா உடனே நடக்கும்னு சொன்னா. அதனாலதாங்க my authority is nothing, but I am seeing something in this man. He has a kingdom authority, he has a heavenly authority, he has a God's authority. அதான் அவன் லேர்ன் பண்ணான். நான் பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல இதுதான் உற்சாகப்படுத்தினேன். Every pastors must stand on a kingdom authority. We are special people. We have powerful authority. The kingdom authority in us. நம்ம பலப்படுத்துகிறோம். நீங்க என்ன பலப்படுத்துங்க. Why? You have the kingdom authority. You have the kingdom authority. I have the kingdom authority. We need to think of other people. Our destination is not on the people. Our destination is taking the people to the heaven. Hallelujah. Hallelujah. இப்போ நான் பாஸ்டர் ஃபெலிசி தான் உற்சாகப்படுத்தினேன். இவன் பார்த்தான் பாருங்க, இவன் அதிகார மனுஷன் தான். ஆனால் இவன் அதிகாரத்தை கீழே இறக்கிட்டு தச்சன் மகனா சாதாரண உடுப்பில் நிற்கிற பார்த்து நீங்கள் சொன்னா போதும், நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னா போதும், நான் ஒரு அதிகாரம் உள்ள மனுஷன் தான். அதான் என்ன கண்டானா, என்னோட அதிகாரத்தையும் காட்டிலும் அவர்கிட்ட இருக்கிறது சர்வ வல்லமுள்ள அதிகாரம். அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவரே என்று பேதுரு சொல்லும் போது இயேசு உடனே கையை பிடிச்சாரு. சீடரே இருந்தானா, மத்தியே எங்க போன, யோவானே எங்க போன, அந்திரே எங்க போனார்னா, அந்திரே தான் எல்லாம் வந்து வயித்தால பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு கிடக்குதுங்களா பயந்துக்கிட்டு. அல்லேலூயா. அந்த மாதிரி கூட்டமா இருக்க வேணாம். கடைசியாக நாம் முடிப்போம். 32 படிங்க, முடிச்சிடுறேன். இப்ப பேசுறானுங்க. ஏன்னா கடல் மேல நடந்து வந்தாங்களே, அது பார்த்துட்டானுங்க. காத்து நின்று போச்சுல, அதை பார்த்துட்டானுங்க. மெய்யாகவே இவர் இப்பதான் கடவுள்னு சொல்றானுங்க. ஆனா பேதுரு அவரை பார்த்தோன்னே கடவுள் சொல்லிட்டான். இதாங்க விசுவாசம். வழங்கிருச்சா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன், இப்படிலாம் பார்த்துட்டு தான் கடவுள் இருக்கிறான்னு சொல்லாதீங்க. கர்த்தர் அந்த மாதிரி பார்க்க வரும்ல. இந்த இடத்துல வந்தாலும் ஒரு சின்ன ஒரு வீடா இருந்தாலும் இந்த வீட்டில் தேவன் வாசம் பண்ணுகிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டாம். ஹல்லேலூயா. 2-3 பேர் இருந்தாலும் உங்க நடுவில் நான் நிற்பேன்னு அவர் சொல்லிட்டாரு. உங்க வேலை என் வேலை விசுவாசிக்கணும். கர்த்தர் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. இப்போ 2 பேர் என்ன செய்றாங்க பாருங்க. இந்த சீடர்களுக்கு வந்த ஆசீர்வாதம் இவனுங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் இல்லை, இவருக்கு தான் ஆசீர்வாதம் வந்தது. இப்போ கடல்ல இயேசு கையை பிடிச்சோன்னா என்ன இருக்கும் சொல்லுங்க? என்ன இருக்கும்? 2 பேரும் கடல்ல நின்றுருப்பாங்க, அவ்வளவுதான். அப்புறம் எப்படி கடல்ல வந்திருப்பாங்க? கையை பிடிச்சு நடந்து வந்திருப்பாங்க. ஹல்லேலூயா. நடந்து கடல்ல நடந்து 2 பேரும் ஒண்ணா வந்திருப்பாங்க. ஆமென் சொல்ல மாட்டீங்களே? ஹல்லேலூயா.
கடல்ல 2 பேரும் ஒன்னா நடந்து வந்து படகுல இருப்பாங்க. அதெல்லாம் அவனுங்க பார்த்திருப்பானுங்க. பார்த்துதான் ஆச்சரியம் அடைந்து சொல்றானுங்க, மெய்யாகவே மெய்யாகவே இவர் கடவுள் தான். அப்புறம் தான் அது டூ லேட்டு, அது டூ லேட்டு. இங்க வந்து பூந்தோன்னு கடவுள் இருக்கிறான்னு சொல்லி ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். அல்லேலூயா. உங்க பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி உங்க பாஸ்டர் ஜெபத்தை சொல்லி அப்புறம் தான் கடவுள் பேசுறான்னு வேணாம். அவர் ஆரம்பிக்க முன்னே கடவுள் இங்க இருக்கிறான்னு சொன்னா இந்த ஆராதனை ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக. அந்த கூட்டமாக இருக்காதீங்க. பேதுரு மேல் இன்னைக்கு எழும்புங்க. கர்த்தர் உங்களை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you very much. Thank you, Pastor. நேரத்துக்கு